வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IDOR. ஸோ IDOR வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ IDORனா நார்மலாக உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த IDOR வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோலை செக் பண்ணுறதுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸில் வந்து சில ஆக்சஸை வந்து ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ்க்கெலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த IDOR மூலிமா அந்த பர்டிகுலர் யூசரோட ஆக்சஸை நம்மளால பார்க்க முடியுதா, லைக் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம சைடில் பார்க்க முடியுதா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த IDOR யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போது நம்மளோட டெஸ்டிங்கில் வந்து அதே சினாரியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து OWASP ஜூஸ் ஷாப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ OWASP ஜூஸ் ஷாப் மூலிமா ஒரு IDOR டெஸ்ட் பண்ணலாம். ஸோ IDOR டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு அப்ளிகேஷனில் வந்து மற்ற யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி நம்ம சைட்லேருந்தே பார்க்கலாம். ஓகே, அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் மை OWASP ஜூஸ் ஷாப். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் டாக்கர் மூலிமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஜூஸ் ஷாப் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனிவே நான் டாக்கர் மூலிமா ரன் பண்ண போகிறேன். ஸோ சர்வீஸ் டாக்கர் ஸ்டார்ட். ஸோ என்னோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த டாக்கர் அந்த ஜூஸ் ஷாப் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி செட்டிங் அப் OWASP ஜூஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லெக்சரர் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோட அந்த டாக்கரை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த ஜூஸ் ஷாப்போட அந்த டாக்கரை நம்ம டேரெக்டாக ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் இது தான். ஸோ என்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ லெட் இட் ரன். ஸோ இப்போ வந்து அதோட பேக்கேஜஸ் எல்லாம் வந்து செட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ வி நீட் டு வெயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வர் லிசனிங் ஆன் போர்ட் நம்பர் 3000. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் நம்மளோட டாக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு I'll go to localhost :3000. ஓகே, ஸோ இது கொடுத்தோன்னே எனக்கு OWASPோட ஜூஸ் ஷாப் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து குவிக்காக ஒரு அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நாட் எட் அ கஸ்டமர். ஸோ இப்போ வந்து நான் வந்து இமெயில் ஐடி செட் பண்ணிடலாம். லைக் email.com. ஓகே, நீங்கள் வந்து ரியல் இமெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து டெஸ்டிங் சைட்னால இங்கே சும்மா டம்மியாகவே கொடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு வந்து ப்ராக்ஸி. ஓகே, ஸோ நேம் டூர். ஓகே, ஸோ ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ என்னோட வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ லாகின் பண்ணிடுறேன். ஸோ லவ்மேன் இமெயில் பாஸ்வேர்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து IDOR இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக ஒரு டைப் ஆஃப் ஐடி சம்திங் ஐடி பேஸில் எங்கேயாவது பாஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஆட் சம் சில இதை நம்ம உள்ள ஆட் பண்ணலாம். லைக் ஆட் டு பேஸ்கெட். ஸோ இது ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். ஓகே, ஸோ ஃப்ரூட் ப்ரெஸ். ஸோ இதையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட்டில் வந்து ஆக்சுவலாக 2 இது இருக்குது. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா I'll கம் பேக். நான் பேக்கில் வந்துட்டு ஸோ லெட் மீ ஓப்பன் மை பர்ப் சூட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் ஃப்ரீ எடிஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பர்ப். ஓகே காய்ஸ், ஸோ இப்போது ப்ராக்ஸிக்குள்ளே போயிட்டு இன்டர்செப்ட். ஓகே, இன்டர்செப்ட் இஸ் ஆனில் தான் இருக்குது இன்டர்செப்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபாக்ஸி ப்ராக்ஸி ஆன் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா பேக்கெண்டில் I'll click on your basket. ஸோ பேஸ்கெட்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆப்வியஸாக என்னோட பேஸ்கெட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எதுக்கு வரலனா ஏன்னா நான் அந்த இன்டர்செப்டை வந்து நான் இங்கே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இதை ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக 3000. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஹோஸ்ட் வந்து 3000 என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே எதுவுமே வந்து ஒரு யூனிக்காக எதுவுமே ரெஃபர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐடியும் போகலை. ஸோ இதை ஃபார்வர்ட் கொடுக்குறேன். ஓகே, இது பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக rest/basket/5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் லுக்ஸ் லைக் சம்திங்
டிஃப்ரெண்ட். ஓகே, பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ஒரு ஐடி போகிற மாதிரி இருக்கு. ஓகே, 5 வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜஸ்ட் /5 அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம்னா இதை வந்து நான் டேரெக்டாக ரைட் கிளிக் கொடுத்து ரிப்பீட்டரில் கொடுத்துட்றேன். ஓகே, ரிப்பீட்டரில் கொடுத்து நான் ஜஸ்ட் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஓகே, பேக் எண்டில் அது ஓப்பன் ஆகிடும். இதுக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு என்ன வருது? ஓகே, எதுவுமே வரல. ஸோ வாட் இஃப் ஐ சேஞ்ச் திஸ் டு 4? ஓகே, இப்போதைக்கு 5 இருந்தது, இப்போ நான் 4க்கு மாற்றிட்டு சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். see what happened. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா யூசர் வந்து அவங்களோட ஐடி வந்து 11. ஓகே, ஸோ யூசரோட ஐடி வந்து 11. ஓகே, அவங்களோட பேஸ்கெட்டோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 4. அவங்களோட பர்டிகுலர் பேஸ்கெட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த பக்கமாக காட்டுது. ஓகே, அவங்களோட ப்ரைஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேஸ்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு காட்டுது. ஓகே, ஆனால் அவங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா 11. ஓகே, யூசரோட ஐடி பார்த்தீங்கன்னா 11. நம்மளுக்கு இப்போ இங்கே பாஸ் ஆகிற ஐடியெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டோட ஐடி. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் ஃபார் 3ல கொடுத்து பார்க்குறேன். சாரி, 3 கொடுத்து பார்த்து சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு யூசர் இது எந்த யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி எங்கேயாவது பாஸ் யூசர் ஐடி வந்து இது 3. ஓகே, அவங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3. அண்ட் அவங்களோட பேஸ்கெட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைம் ஜூஸ் இருக்குது. ஓகே, அவங்களோட ப்ரைஸ் டீலக்ஸ் ப்ரைஸ், அதோட ப்ரைஸ். ஓகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் செக் 2 செக் பண்ணி பார்க்கலாம். சென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த யூசரோட ஐடி பார்த்தீங்கன்னா 2. ஓகே, ஸோ அவங்களோட பேஸ்கெட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக இப்போ எங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேஸ்கெட் ஐடியை வந்து டைரக்டாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு வேலிடேஷனோ எதுவுமே கிடையாது. 2னா இதுதான், 3னா இந்த யூசர் தான், 4னா இந்த யூசரோட பேஸ்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக அவங்க ரெஃபர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு அட்டாக்கர் வந்து அவங்களோட சைட்லேருந்து அந்த ஐடியை சேஞ்ச் பண்ணும்போது மற்றவங்க யூசரோட பேஸ்கெட்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இந்த இடத்துலையே காமிக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது. இது வந்து இன்செக்யூராக இருக்கிறதுனால தான் நம்ம இது வந்து IDOR அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வேல்யூ பாஸ் ஆக தான் இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சம் பிளேசஸில் வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல வந்து யூசர் ஐடி ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சம்டைம்ஸ் இந்த யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 2 இந்த இடத்துல எங்கேயாவது பாஸ் ஆச்சுன்னா அதை நீங்கள் 3க்கு மாற்றி பாருங்க. சி வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. 4க்கு மாற்றுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கே ஆக்சஸ் இல்லாத ஒரு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கே ஆக்சஸ் இல்லாத சில கண்டென்ட்ஸையும் அது எடுத்து உங்களுக்கு காமிச்சிரும். ஓகே, ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து IDOR இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக நம்ம IDOR அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக IDOR இருக்குது. ஓகே கைஸ், ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெமோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வெயிட். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு பிவேப்பில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் கூட ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் IDORs இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எப்படி பேக் எண்டில் என்ன மாதிரி பெராமீட்டர்ஸ் போச்சுன்னா அதை எப்படி நம்ம அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்ஸ் பூட் ஆனதுக்கப்புறம் I'll be coming back. ஓகே guys, ஸோ இந்த பிவேப் வந்து பூட் ஆகிடுச்சு. ஸோ லெட் மீ ஓப்பன் தி டெர்மினல். இதோட IP என்னன்னு சொல்லி நான் பார்த்துட்றேன். ஓகே, ஸோ லெட் மீ செக் ifconfig. ஸோ இதோட IP வந்து 1.7 இங்கே இருக்கும். IP 192.168.1.7 அதான் அதோட IP. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். என்னோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு லெட் மீ ஓப்பன் 192.168.1.7. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நான் பிவேப்குள்ளே போயிடுறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்னோட இதுக்குள்ளே லாகின் பண்ணுறேன். bug அதான் லாகின். ஓகே guys, so let me go on. So let me check for IDOR. ஸோ இந்த இடத்துல IDOR அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த இடத்துல IDOR இருக்குது. ஓகே, இதில் நம்ம எதை சூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் ஆர்டர் டிக்கெட்ஸ். ஓகே, டிக்கெட்ஸ் ஆர்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓகே இந்த ஆர்டர் டிக்கெட்ஸில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சுவலாக ஹவு மெனி மூவி டிக்கெட்ஸ் வுட் யூ லைக் டு ஆர்டர். ஸோ ஒரு டிக்கெட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 euros. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் I'll type I would like to order 1 ticket. ஓகே, கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15 euros அப்படின்னு சொல்லி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 டிக்கெட்ஸ் அப்படின்னு
கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 75 euros பிகாஸ் 5 into 15 is 75. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை நம்ம பேக் எண்டில் கேப்சர் பண்ணலாம். ஸோ எப்படி இதை வந்து அவங்க எப்படி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை வந்து நான் பர்ப் சூட்டில் இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லெட் மீ ஓப்பன் த பர்ப் சூட் அண்ட் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வில் கிவ் லைக் 5, சேம் அதே 5 கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் என்னோட பர்ப் சூட்டில் கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, லைக் இதான் அந்த ரெக்வஸ்ட். ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர், அது நம்மளுக்கு தேவையில்லை. டிக்கெட் குவான்டிட்டி நம்மளுக்கு ஆப்வியஸாக 5 தான் தேவைப்பட போகுது. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்களா டிக்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இதை டைரக்டாக ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, லைக் டிக்கெட் ப்ரைஸ்னாலே அது வந்து 15 தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டாக ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எந்த ஒரு வேலிடேஷனும் நடக்க மாட்டுது. ஓகே, லைக் இந்த 15ன்றது வந்து ஆக்சுவலாக சர்வர் சைடு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ராசஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரௌசர் எண்டில் இருந்து ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 15 rupees தான் அப்படின்னு சொல்லிட்டு 15 euros தான் சொல்லிட்டு டைரெக்டாக சென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக அவங்க ரெஃபர் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்மளால் டேம்பர் பண்ண முடியும். ஓகே, ஸோ டேம்பரிங் எப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த டிக்கெட் ப்ரைஸை அப்படியே நான் 1ன்னு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி இதை ரெஃபர் பண்ணியிருக்கேன், டிக்கெட் ப்ரைஸ்னாலே அது 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரெஃபர் பண்ணிக்கிறேன் 15 எடுத்துகிட்டு. இப்போ பாருலாம். ஸோ நான் இதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். லெட்ஸ் கோ அண்ட் செக். இங்கே பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஐ ஹாவ் ஆர்டர்ட் 5 மூவி டிக்கெட்ஸ். பட் ஆனால் என்னோட ப்ரைஸ் பாருங்கள் 5 euros. ஓகே, பிகாஸ் எதுக்காகனா டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து நான் ஆக்சுவலாக 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்டை நான் டேரெக்டாக ரெஃபர் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ்னா 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணி விட்டதுனால தான் பேக் எண்டில் அது எந்த ஒரு வேலிடேஷனும் பண்ணாமல் ஓகே 5 டிக்கெட்ஸா, ஸோ ஓகே 1 தான் ரெஃபர் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது into 1. ஓகே, 5 into 1. ஸோ அதனால் 5, அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக இப்படி வந்திருக்கு. டோட்டல் அமௌண்ட் வந்து 5 euros அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேக் எண்டில் வந்து எந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து அவங்க டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறாங்க, எந்த ஒரு வேலிடேஷன் இல்லாமல் டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஐடிஓஆர் ட்ரை பண்ணலாம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். லைக் ஐடிஓஆரில் வந்து இந்த பர்டிகுலர் ஓகே இந்த இடத்துல ஐடி போகுது, இதில் நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யூ கேன் ஜஸ்ட் ட்ரை. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அதை செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பேக் எண்டில் ரெஸ்பான்ஸ் என்னவா வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிகாஸ் யாராலையும் வந்து எடுத்த உடனே இதில் வந்து ஐடிஓஆர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லவே முடியாது. அதில் ஒரு 2-3 வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் ஐடிஓஆர் இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ எனக்கு நான் கொடுக்குற ஒரு பெஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வந்து ஒரு யூசர் ஐடி மென்ஷன் பண்ணுறாங்க, ஐடி இஸ் ஈக்குவல் டு சிஐடி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஐடி பேஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி அவங்க சென்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுதான் நான் கொடுக்குற பிக்கஸ்ட் க்ளூ. ஓகே, பிகாஸ் யாராலையும் ஒரு அப்ளிகேஷனை பார்த்த உடனே இது ஐடிஓஆர் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதில் தெரியும். ஓகே, ஸோ நானும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த டிப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி எந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போச்சுன்னா நீங்கள் அதில் வந்து உங்களோட ஐடியா நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இதுதான் கைஸ் ஆக்சுவலாக ஐடிஓஆர். ஸோ இது மூலிமா நம்மளால் பேராமீட்டர்ஸை நம்மளால் டேம்பர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணது கூட ஒரு பேராமீட்டர் டேம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளால் ஒரு பேராமீட்டரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஐடிஓஆர். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக Q&A செக்ஷனில் நீங்கள் போடலாம். ஸோ ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. That's all from my side guys. So thank you so much for watching this video.